எங்க தாத்தாவுக்கு 14 பிள்ளை. வீராணத்துல எங்க எங்க ஆட்சி எங்க தாத்தாவுக்கு 8 பிள்ளை. எப்படி ஒத்தப்பன கல்லு குடிச்சான் 14 பிள்ளை பத்தான். இப்ப கோட்டு குடிச்சான் ஒத்த பிள்ளைக்கு வக்கலாம் போயிட்டான். ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர் உங்களுக்கும் ஒரு குழந்தை சோழிய முடிச்சிட்டான். ஒத்த குழந்தைக்கு கல்யாண மண்டபத்தை புக் பண்றானோ இல்லையோ ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர் புக் பண்ணிடுறான். சார் ஒரு 6 months கழிச்சு எனக்கு மேரேஜ் ஆக போகுது, 1 பேபி டெலிவரி பண்ணு சார், 1 ஃபீமேல் 6 மேல். ஓகே, எதுனாலும் ஓகே, குழந்தையா இருந்தால் போதும் சார். அதுக்கு எவ்வளோ? 10 லட்ச ரூபா ஃபீஸு ஒத்த பிள்ளைக்கு. அதுக்கு இஎம்ஐ பஜாஜ் ஃபைனான்ஸில் பஜாஜ் பைக் வாங்குற 0 பேலன்ஸில் வைக்குவாங்கல்ல, ஸ்பெண்டர் ப்ளஸ் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. பேபிக்கு வந்து இஎம்ஐ 10 லட்ச ரூபாய் நீங்கள் இஎம்ஐ போட்டுக்கலாம். மந்த்லி வந்து 35,000. வேலைக்கு எவ்வளோ சம்பளத்துக்கு போகிற 50,000 சம்பளம், அதில் 35,000 ரூபாய் இஎம்ஐக்கு கட்டிட்டு அதுக்கு பேபிக்கு இஎம்ஐ. பேபி பிறந்து பேபிக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இஎம்ஐ தனியா, பேபிக்கே இஎம்ஐ. முடிஞ்சு சோழி முடிஞ்சு. ஏன் குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டான்.